ஹாய் ஆர்மிஸ், திஸ் இஸ் டோரா பிடிஎஸ் ஸ்பீக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ நம்ம ஜெக்கிக்கு ஒரு நியூ ஒன்ஸை தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம். நீங்கள் வயன் டாக்டர் சிட்டி பொண்ணு, உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. இந்த இன்ட்ரோவே போதும். ஜேகே பற்றி நான் ஸ்டோரியில் சொல்கிறேன். ஓகே, நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. அங்கே வர பேஷண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஒரு 4-5 பேர் ஒருத்தர் தூக்கிட்டு உள்ளே வராங்க. என்னாச்சு டாக்டர், இவருக்கு பாம்பு கடிச்சிருச்சு. ஓ அப்படிங்களா, சரி அங்கே போடுங்க, நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் செக் பண்ணுறீங்க. ஒரு ஆஃப் அன் ஹவரில் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. அந்த பேஷண்ட்டோட ரிலேட்டிவ் யார்? நான் தான் டாக்டர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான பாட்டி வராங்க. பாட்டிம்மா, அவங்க கூட நீங்கள் மட்டும் தான் வந்தீங்களா? அவனுக்கு நான் மட்டும்தாம்மா இருக்கேன். ஓ சரிங்க பாட்டிம்மா, நான் ஒன்று சொல்கிறேன், அது நல்லா கேட்டுக்கோங்க. அவர் இன்றைக்கி ஃபுல்லாக தூங்கக்கூடாது, அதாவது நைட்டில் தூங்கக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அண்டு எந்த குளிர்ச்சியான பொருளும் சாப்பிடக்கூடாது. அதாவது லெமன் சாதம், தயிர் சாதம், ஜூஸ், ஐஸ் இந்த மாதிரி எதுவுமே அவர் சாப்பிடக்கூடாது. ஒரு 3 டேஸ்க்கு அவர் எதுவும் சாப்பிடாம பார்த்துக்கோங்க. அவர் கண்ணு முழிச்சதும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. அந்த பாட்டிமாவும் அங்கே போய் சைடில் இருக்க ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டாங்க. இங்கே நீங்கள் ஒரு குழந்தைக்கிட்ட தான் ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. அப்போ அந்த பர்சன் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அந்த பேபிக்கு ஊசி போடுறதுக்காக ஏதேதோ சொல்லி அந்த பாப்பாவை டைவர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களும் அந்த பாப்பா டைவர்ட் ஆனதும் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டீங்க. அந்த குழந்த அழுவவே இல்லை. நீங்கள் ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு இதே மாதிரி எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பேபியும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சாக்லேட் வாங்கிக்கிடுச்சு. இப்போது அவங்களும் வெளியே போயிட்டாங்க. நீங்கள் எதிர்த்து அந்த பர்சனை பார்க்குறீங்க. ஓ நீங்கள் எழுந்துட்டிங்களா அப்படின்னுமோ, ஆமாம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் எழுந்து வராங்க. இங்கே பாருங்கள், உங்கள் ரிலேட்டிவ் கிட்ட, ஐ திங்க் அவங்க உங்கள் பாட்டின்னு நினைக்கிறேன், அவங்கக்கிட்ட நான் உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு ரெகுலராக மார்னிங் 10 o'clock வந்து என்கிட்ட செக்கப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. பாம்பு கடி தானே, எதுக்கு சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அங்கேருந்து போயிட்டாங்க. இப்போ உங்கள் கூட ஒர்க் பண்ணுற மித்ரா, வயனக்கா அவர் ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் ஏண்டி இங்கேயுமா, போய் வேலையை பாருடி அப்படின்னு சொல்கிறீங்க. அக்கா, எப்போ பார்த்தாலும் அந்த டாக்டர் கோட்டுக்குள்ளே இருந்தே பார்க்காதீங்கக்கா, கொஞ்சம் அந்த கோட்டுக்கு வெளியே வந்து இந்த உலகத்தை சுற்றி பாருங்கள். இந்த உலகத்தில் எவ்வளோ அழகான பேர்லாம் இருக்காங்க, அழகான இடம்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கக்கா. எப்போ பாரு அந்த கோட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஒர்க்குன்னு இருக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் இங்கே நம்ம வந்தது கேம்புக்கு, அதுக்கு சரியாக பண்ணணும்ல அப்படின்னு சொல்கிறீங்க. போங்கக்கா, உங்கள் கூட வந்ததுக்கு அந்த சீனியர் அக்காங்க கூடவே வந்திருக்கலாம் போல் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அவளை பார்த்து முறைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவள் போயிட்டா. ஆக்சுவலி நீங்கள் சிட்டி டாக்டர், சிட்டியில் இருக்க ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கவங்கெல்லாம் அங்கே பக்கத்தில் இருக்க வில்லேஜில் இருக்க சின்ன ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. எவ்ரி மந்த் 15 days கேம்புக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அந்த மாதிரி இந்த டைம் நீங்கள் வந்திருக்கீங்க. ப்ரெசன்ட் சீன் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் இருக்கும். நீங்கள் மித்ரா சொன்னதை யோசிச்சுட்ருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் அவள் சொன்னது கரெக்ட் தான் இல்லை? எப்போவுமே வேலைன்னே இருக்கேன். பரவாயில்ல, அவன் சொன்ன மாதிரி அவள் அழகாக தான் இருந்தான் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ அங்கே ரொம்ப சில்லுன்னு காற்று வீசுது. நீங்கள் வாவ், அந்த பிளேஸ் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் வில்லேஜ் தான். சிட்டியில் இந்த மாதிரி காற்று வருமா, ஒரே சவுண்டாக இருக்கும். பட் இங்கே பேர்ட் சவுண்டில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ரசிச்சுட்டு இருக்கீங்க.
இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எப்பவும் போல் எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அந்த பர்சன் அங்கே வந்து நின்றுட்டுருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட இருக்கும். அப்போ, டாக்டர் அம்மா, உனக்கு நீ என்ன தான் நினச்சிட்ருக்க உன் மனசில்? உனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருந்தீன்னா நான் லேட்டாவது வந்திருப்பேன். ஷார்ப்பாக 10 o'clock வர சொல்லிவிட்டு இப்போது 10:30 ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் நான் அங்கே நின்றுட்டுருக்கேன். என்ன நினச்சிட்ருக்க? எனக்கும் வேலைலாம் இருக்குது. உன் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணிகிட்ருப்பியா அப்படின்ட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்க ரூம்குள்ளே வந்து கத்துறான். நீங்கள் நீங்கள் உங்கள் மவுத்தில் ஃபிங்கரை வச்சு ஷ் அப்படின்றீங்க. அவன் அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டை அமுச்சிட்டு, நீங்கள் இப்போ எதுக்கு இப்படி கத்திட்ருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லை. பேஷண்ட்ஸ் இருக்காங்க, பேஷண்ட்ஸ் இருக்கும்போது இப்படி தான் கத்திட்ருப்பீங்களா? இங்கே பார், நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக எனக்கெலாம் வேலை இல்லையா? எவ்வளோ நேரமாக நான் நின்றுட்டுருக்கேன், எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கத்துவோம். நீங்கள் நான் உன்னை சும்மாலாம் நிற்க வைக்கல, அதுக்கு ரீசன் இருக்குது. என்ன பெரிய ரீசன்? நைட்டு நீ தூங்குனியா? அவன் அப்படியே முழிக்கிறான். சொல்லு, தூங்குனியா? இல்லை, அதனால தான் நிற்க வச்சேன். அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? நீ டயர்டாக இருப்ப, அதனால என்னால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ண சொன்னேன். இப்போது நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை செக் பண்ணுறீங்க. அப்போ அவங்கள ஸ்டாப் பண்ணிவிட்டு, எனக்கு புரியல, இதில் என்ன லாஜிக் இருக்குது? நைட்டு தூங்காதவன் இப்போது வெயிட் பண்ண வைக்கிறதே தப்பு, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதெல்லாம் டாக்டருக்கு தான் தெரியும், நீ டாக்டருக்கு படிக்கலல்ல, ஸோ சைலண்ட்டாரு அப்படின்றீங்க. அவன் உங்களை அப்படியே திட்டிக்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ளேயே. நீங்கள் அவனை செக் பண்ணிவிட்டு, ஓகே, இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஓகேவாக தான் இருக்கீங்க, நான் சொன்னதே ஒரு 3 daysக்கு ஃபாலோ பண்ணுங்க, இப்போ கிளம்புங்க. இதுதான் நான் எனக்கே தெரிஞ்சிருக்கும் நான் நல்லதாக இருக்கேன்னு சொல்லி, இதை சொல்ல தான் என்ன வர சொன்னியா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் பார், உன் இஷ்டத்துக்குலாம் என்னால் பண்ணிகிட்ருக்க முடியாது, இங்கே நான் டாக்டர், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், இன்னும் 2-3 daysக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு அவன், பார், நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் வேணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்கள் நாளைக்கு 10 மணிக்கு இங்கே வர அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அவன் எதுவுமே சொல்லாமல் அவங்கள திட்டிக்கிட்டே போகிறான். இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் அவனுக்காக வெயிட் பண்ணுறீங்க, ஆனால் அவன் வரவே இல்லை. என்ன திமிரு அவனுக்கு, நான் சொல்லியும் வரல, வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே எல்லாத்தையும் முடிஞ்சு ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு போகும்போது அப்போ அந்த பர்சன் வரான். நீங்கள் அவனை ஸ்டாப் பண்ணுறீங்க. என்ன டாக்டர் அம்மா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் நான் உன்னை காலையில் வர சொன்னேன், ஏன் வரல? அதுதான் நான் சொன்னேனே, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் வேணான்னு. இங்கே பாரு, டாக்டர்ஸ் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அதை கடைப்பிடிக்க வேண்டியது உங்களோட வேலை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க? நாளைக்கு வா பேசிக்கலாம் அப்படின்றீங்க. அவன் ஏதோ மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருக்கான். நீங்கள் சரியான முரட அப்படின்ட்டு அங்கே சொல்லிட்டு போக பார்க்குறீங்க. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரியான முரடன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன், டாக்டர் அம்மா, ஓவராக பேசுகிற நீ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் போயா அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டீங்க. அவன் அவங்கள நினச்சி திட்டிக்கிட்டே அங்கேருந்து போகிறான். இப்படியே தான் ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்த ஒரு சில பேஷண்ட்ஸ்லேருந்து ஒருத்தவங்க வந்து, டாக்டர் அம்மா, நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் பண்ண ட்ரீட்மெண்ட்னால தான் இப்போ நான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதுக்கு கிஃப்டாக தான் உங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ்லாம் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் இதனால என்னம்மா இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்லம்மா, நீங்கள் இதை நினச்சி பயப்பட வேண்டாம், ஆக்சுவலி இது வந்து ஃபுல்லாகவே எந்த கெமிக்கலுமே இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக வளர்ந்த ஃப்ரூட்ஸ் தான், நீங்கள் பயப்படாமல் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கெமிக்கல் இல்லாமல் ஒரு ஃப்ரூட்ஸா, அதுவும் வில்லேஜில் அப்படின்றீங்க. ஆமாம், இங்கே நீங்கள் எங்கே பார்த்தாலும் மருந்து போட்டு ஃப்ரூட்ஸை வளர வைக்கிறது இருக்குது. பட்
இவங்களோட லேண்ட்ல மட்டும் எந்த மருந்துமே கலக்காம மட்டும் ரொம்ப நேச்சுரலாவே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வளையும். "அப்படியா? நீங்க சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்." அப்படின்னு சொல்றீங்க. "ம் யார் அது?" அப்படின்னு கேட்குறீங்க. "எங்க பாம்பு கடிச்சிச்சுன்னு ஒருத்தர கூப்பிட்டுட்டு வந்தோம் இல்லைங்களா?" "ஆ, அவரு தான்." "அவரா? அவர பார்க்க சின்னவர் மாதிரி இருக்காரு." சின்ன பையன் தான். ஆனா, அவன் வயசுல வேணா சின்னவனா இருக்கலாம். ஆனா, மனசளவுல ரொம்ப பெரியவன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க அவன அவங்க கிட்ட பேசுறத நெனச்சு, "அப்படி என்ன பண்ணிட்டான்?" அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அம் "அப்படி என்ன பண்ணாரு?" அப்படின்னு கேட்குறீங்க. எங்க ஊர்ல அவருக்கு பெரிய மரியாதை இருக்கு. அவர் என்ன சொன்னாலும் எங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே கேட்பாங்க. "அப்படியா? ம். அப்படி என்ன பண்ணிட்டாரு?" ம் எங்க ஊர்ல இப்ப நாங்க நல்லா இருக்கோம்னா, அதுக்கு அவரு தான் காரணம். இங்க ஹாஸ்பிட்டல் இருக்குன்றது தான் பேரு. ஆனா, சரியா டாக்டர்ஸ்லாம் வரமாட்டாங்க. ஸ்கூலுக்கு கூட 5 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியதா இருக்கும். பஸ் வசதி கிடையாது. அப்ப இவரு தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப நீங்க 15 டேஸ் கேம்ப்க்கு வரீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி எவ்ரி மந்த் 15 டேஸ்க்கு கேம்ப் அரேஞ்ச் பண்ணி குடுத்ததும் அவரு தான். இந்த ஊருக்கு பஸ் இருக்கு அப்படின்னு அதுக்கு காரணம்னா, அதுக்கு அவரு தான் ரீசன். எங்க ஊர்ல யார் சொல்லியுமே அது கவர்மெண்ட் கேட்கவே இல்ல. பட் இவரு என்ன சொன்னாருன்னு தெரியல. உடனே இந்த ஊருக்கு பஸ் அரேஞ்ச் பண்ணாங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ அரேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கு காரணமே அவரு தான். அவரு சிட்டிலலாம் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. எங்களுக்காக அவ்வளவும் செஞ்சிருக்காரு. அதனால தான் அவருக்கு ஒண்ணுன்னா நாங்க எல்லாருமே துடிச்சு போயிடுவோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. நீங்க அவங்கள தப்பா நெனச்சுட்டீங்கமோ! அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்ல இருக்கீங்க. நான் அவர பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாம்மா, வாங்க உங்கள கூப்பிட்டு போறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்சன் வேற யாருமே இல்ல. ஜேகே தான். ஜேகே ஒரு விவசாயி. விவசாயம் தான் பண்ணிட்டுருக்கான். அப்ப நீங்க அங்க போறீங்க. "யோவ்" அப்படின்னு கூப்பிடுறீங்க. "ஏய் டாக்டர் அம்மா, நீங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "நான் தான் தம்பி கூப்பிட்டு வந்தேன்" அப்படின்னு ஒரு அம்மா சொல்றாங்க. "சரிங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வரான். நீங்க ஜேகேவ தான் பார்க்குறீங்க. அவன் ஷர்ட் எதுவுமே இல்லாம, ஒரு ஷார்ட்ஸோட அங்க இருக்க நிலத்துலலாம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. டாக்டர் அம்மா, நீங்க இங்க இருங்க. நான் போயிட்டு உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்கள இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஜேகே, "நீங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்குறான். அம் "இல்ல, சும்மா இங்க சுத்தி பார்க்கணும்னு சொல்லி கேட்டேன். அவங்க இப்படி கூட்டிட்டு வரும்போது நீ இங்க இருக்கிறத பார்த்தேன். அதனால தான் வந்தேன். ஆமா, இன்னைக்கு உன்ன 10 மணிக்கு வர சொன்னேனே, ஏன் வரல?" "எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது." "எங்க இது இந்த ஒர்க் பண்ணுறதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. "ஏன் இதெல்லாம் பார்த்தா உனக்கு ஒர்க்கா தெரியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்க ஐயய்யோ! நான் அதெல்லாம் எப்படி அந்த மாதிரிலாம் சொல்ல வரல. ஓகே. அந்த இடத்துலருந்து கொஞ்சம் மூவ் ஆகி அங்க ஒரு பம்ப் செட் தான் இருக்கு. அந்த தொட்டியில தண்ணி ரொம்ப ஃபுல்லாகி கீழலாம் ஃப்ளோ ஆயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஜேகே "அங்கேயே நில்லு, இங்க வராத" அப்படின்னு சொல்றான். "ஏன் ஏன் ஏன் நான் வரக்கூடாது?" "இங்க பிளேஸ்ல சரியில்ல. இங்க வந்தீன்னா வழுக்கி விட்டுடும். அதுக்காக தான் சொல்றேன்" அப்படின்னு சொல்றான். நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்னுட்டீங்க. அவன் அங்க வர தண்ணிலலாம் புடிச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு, அவன் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டுருக்கான். உங்களுக்கு அது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்களும் போணும்னு தோணுது. நீங்களும் அங்க போறீங்க. பேலன்ஸ் மிஸ் ஆக கீழ விழ போறீங்க. அப்போ ஜேகே உங்கள டைட்டா ஹோல்ட் பண்றான். 2 பேருக்கும் ஹை கான்டாக்ட் போகுது. அதுக்கப்புறம் உங்கள நார்மலா நிக்க வச்சுட்டு, "நான் உன்ன இங்க வராதன்னு தானே சொன்னேன். ஏன் நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்கிற?" "அப்படி இல்ல. அ எனக்கு இத நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் ஆசையா இருந்துச்சு இங்க வரணும்னு. அ அ அதுக்காக தான்" அப்படின்னு சொல்றீங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தது கிடையாதா? அ நோ. நான் ஃபர்ஸ்ட் டைம் வில்லேஜ்க்கு வரேன்." "என்னது?" ஃபர்ஸ்ட் டைம்க்கு நான் வில்லேஜ்க்கு வரேன். நான் சிட்டி பொண்ணுல்ல. சிட்டிலே இருந்து பழகிடுச்சா, அதனால நான் வில்லேஜ்க்குலாம் வந்ததே கிடையாது."
அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே உங்களே தான் பார்க்குறான். அம் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்க ஊர நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன். எனக்கு இங்கேயே இருந்துடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே லைட்டாக சிரிக்கிறான். ஐயோ! உனக்கு சிரிப்பெல்லாம் வருமா? அப்படின்னு கேட்குறீங்க. அவன் உங்கள பார்த்து முறைச்சிட்டே அங்கேருந்து விலகி போகிறான். நீங்கள் யோ! அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவன் உங்கள திரும்பி பார்க்குறான். எப்பவும் இப்படிதான் வெறப்பா இருப்பியா? சிரிச்சுலாம் பேசவே மாட்டியா? ஏன் உனக்கு பொண்ணுங்க கிட்ட பேசவே தெரியாதா? அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு பொண்ணுங்க கிட்ட பேச தெரியும். உனக்கு தான் பசங்க கிட்ட பேச தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் அவனையும் முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ உங்களை கூட்டிகிட்டு வந்த ஒரு பர்சன் அவங்க இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொடுக்குறாங்க. நீங்களும் ஒரு இளநீர் தான் அதை குடிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே ஒரு பிளேஸில் போய்ட்டு உட்காந்துட்டு உங்களை கூப்பிட்றான். நீங்களும் அங்கே போகிறீங்க. நீங்களும் அவன் பக்கத்தில் போய் உட்கார்றீங்க. குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கான். டாக்டர் அம்மா அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் ஐயோ ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஏன் என்னை அப்படி கூப்பிடாத. ஏன் உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லை, அவங்க தான் வயசானவங்க. அவங்க அவ்வளோ படிக்கல. ஸோ அவங்க என்னை அப்படி கூப்பிட்றாங்க. நீ அப்படி இல்லைல்ல. நீ சிட்டியில் போய் படிச்சதா சொன்னாங்க. உனக்கு யார் சொன்னது? பேசிக்கிட்டாங்க. ஓ சரி, சிட்டியில் போய் படிச்சதா சொல்கிறாங்க. நீ ஏன் அப்படி கூப்பிட்ற? எனக்கு என்னமோ எனக்கு ரொம்ப வயசான மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு ஒன்றும் அவ்வளோலாம் வயசாகல. நீ டாக்டர்னு கூப்பிடு. அப்படி இல்லையா என் பேர் வையன் அப்படி சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் சரி அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் லைட்டாக சிரிக்கிறீங்க. அவன் அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. யோ உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு ஜேகே என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இல்லை, நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்குறீங்க. தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? இல்லை, உன் ஊருக்காரங்கெல்லாம் சொன்னாங்க நீ சிட்டியில் படித்த அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் நல்லா படிச்சிருக்கேன்னு வேறு சொல்கிறாங்க. உன்னை பார்த்து கவர்மெண்ட் கூட பயந்ததா சொல்கிறாங்க. நீ சொல்லி தான் இந்த ஊருக்கு பஸ் வந்துச்சுன்னோ, இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் சரியாக வராங்கன்னோ அப்படின்னு சொல்லி உன் ஊர் மக்கள் சொன்னாங்க. அதுக்கு என்ன ரீசன்? நீ பார்க்க அவ்வளோலாம் அவ்வளோலாம் அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லை, பெரியவங்க சொன்னால் கூட சில டைம்ஸ் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் நீ சொல்லி உனக்கு பயப்படுறாங்கன்னா, அப்படி நீ என்ன வேலை பார்க்குற? நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு ஜேகே இங்கே பார், நான் நார்மலாகவே என்னோடய பர்சனலாக யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன். அண்டு நான் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் ட்ரஸ்ட் பண்ணவும் மாட்டேன். எனக்கு ட்ரஸ்ட் வரவும் வராது. ஸோ இதெல்லாம் நீ கேட்குறது விட்டுரு அப்படின்னு ஜேகே சொல்லிவிட்டு அங்கேருந்து எழுந்து போயிருப்பான். நீங்கள் போகிற ஜேகேவையே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் யோ அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவங்கள திரும்பி பார்க்குறான். உன் பேர் என்ன அப்படின்றீங்க. அவன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே போகிறான். நீங்கள் இங்கே சிரிச்சிட்ருக்கீங்க. அவன் அந்த பக்கம் திரும்பி சிரிச்சுக்கிட்டே போகிறான். இப்படி தான் உங்களோட டேஸஸ்லாம் போயிருக்கோம். இப்போ ஜேகே உங்ககிட்ட நல்லாவே பேச ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்களும் நல்லாவே பேசுவீங்க. அப்பப்போ ஜேகே வீட்டுக்கு போகிறது, ஜேகேவோட நிலத்துக்கு போகிறது, அவங்க கூட பேசுகிறது, இப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு இருக்கும். இன்றைக்கி தான் உங்களோட கேம்போட லாஸ்ட் டே. நீங்கள் ஜேகே கூட தான் பேசிகிட்ருக்கீங்க. ஜேகே அப்படின்றீங்க. அப்பா அப்படின்றான். ஏன்? இல்லை, எப்பவுமே யோ யோ அப்படின்னு தான் கூப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் என் பேரை சொல்லி கூப்பிட்றியா? அதான் உனக்கு என் பேர் கூட ஞாபகம் இருக்கான்னு நினச்சேன். நீ கூட தான் நான் டாக்டர் அம்மான்னு சொல்கிறேன். அதுக்கு ஜேகே லைட்டாக சிரிக்கிறான். சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், அதுக்கு உண்மையாக சொல்லுவியா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன அப்படின்னு உங்களை பார்க்குறான். இல்லை, நான் அன்னைக்கு நம்ம பேசும்போதே நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டேன். நீ சரியாக ரெஸ்பான்ஸே பண்ணலை. அதனால தான் சரி ஓகே, உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால் நீ சொல்லலை. ஆனால் எனக்கு பிடிச்சவங்கக்கிட்டேயும் சரி, நான் நம்புகிறவங்கக்கிட்டேயும் சரி, என்னோடய பர்சனலை ஷேர் பண்ணிப்பேன். எதுவும் மறைக்க மாட்டேன். ஸோ நான் என்னை பற்றி சொல்கிறேன்.
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே அவனோட ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணி உங்கள பார்க்குறான். நீ சொல்லணுன்றதுக்காகலாம் நான் சொல்லல. எனக்கு சொல்லணும்னு தோணுது அதனால நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி சொல்லு என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து சிட்டி பொண்ணு தான். எனக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லாமே சிட்டியில் தான் இருக்காங்க. அதுதான் எனக்கு தெரியுமே. சொல்ல விடுப்பா அப்படின்றீங்க. அவன் லைட்டாக சிரிச்சுட்டு சரி சொல்லு அப்படின்னு சொல்கிறான். என் ரிலேட்டிவ்ஸ்லாம் சிட்டிஸில் தான் இருக்காங்க. வில்லேஜில் யாருமே இல்லை. எனக்கு இங்கே வந்தப்போ ரொம்ப பிடிச்சிது. இங்கே இருக்கணும்னு தான் தோணுது. நான் நினச்சா இங்கே இருக்கலாம். ஆனால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஜேகே ஏன் அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறான். ஏன்னா எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவளை நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அப்பா அம்மாலாம் இல்லையா? இருக்காங்க. அப்புறம் அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா? இருக்காங்கன்னு தான் பேர். ஆனால் அவங்கள எங்களை பார்த்துக்கிறது கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிகே உங்களையே பார்க்குறான். அவங்க பொலிட்டீஷியன்ஸ். ஜிகே உங்களே பார்க்குறான். ஆமாம், அவங்களுக்கு எல்லாமே பிஸ்னஸ், அரசியல் இதுதான் அவங்களுக்கெல்லாம் முக்கியம். பொண்ணுங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. இது வரைக்கும் எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூட என் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. நான் இவ்வளோ நாள் அப்பா அம்மா பாசம் கிடைக்காம அழுதுருக்கேன் தெரியுமா? என் கூட ஒர்க் பண்ணுற மித்ரா, ஏன்க்கா எப்போவுமே இப்படியே இருக்கீங்க? உங்களுக்கு யார் மேலே லவ், கேரிங் அதெல்லாம் இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்பா. எனக்கு அதை வாங்கி பழக்கமே இல்லை. அதனாலே என்னவோ எனக்கு மற்றவங்க கிட்ட அந்த கேரிங், அன்பு அது காட்ட வரவும் மாட்டேங்குது. சின்ன வயசுலேருந்து நான் ஆசைப்பட்ட எல்லாமே எனக்கு கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது என் அப்பா அம்மா மூலியமாக எனக்கு கிடைக்காது. என் அப்பா அம்மா கிட்டேருந்து எனக்கு கிடைக்காது. அவங்க கூட ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் எனக்கு அது வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த உலகத்தில் அம்மா இல்லைனாலும் சரி அப்பா பாசம் கிடைக்கும், அப்பா இல்லைனாலும் சரி அம்மா பாசம் கிடைக்கும். ஆனால் எனக்கு அவங்க இருந்தும் 2 பேர் பாசமும் கிடைக்கல. ரொம்ப அழுதுருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். இது நாள் வரைக்கும் அவங்க சொன்னது மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன். அவங்க என்னதான் என் மேலே பாசம் இல்லைனாலும் ஆனால் எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க காசில் எனக்கு அதெல்லாம் செஞ்சுக்கணுன்றது அவசியம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு பிடிச்ச இந்த எம்பிபிஎஸ் படித்தேன். நான் ஃபைனலாக நான் ஆசைப்பட்ட மாதிரி எம்பிபிஎஸ்ஸும் ஆயிட்டேன். இப்போ என்னோடய காசில் நான் என் தங்கச்சியை படிக்க வச்சிட்ருக்கேன். எனக்கு இது போதும். அவள் நான் இல்லாமல் இருக்க மாட்டேன். இந்த 15 டேஸில் எனக்கு ரெகுலராக கால் பண்ணிக்கிட்டே இருப்பாள். நானும் கூட வந்துடுறேன்க்கான்னு சொல்லி. பட் நான் தான் அங்கே இருக்க சொல்லி அவள் ஸ்டடீஸை பார்க்க சொல்லியிருக்கேன். இவ்வளோ தான் என்னோடய லைஃப், ரொம்பவே சிம்பிள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே உங்களே பார்க்குறான். எனக்கு 2 விஷயம். ஒரு விஷயம் என்னோடய கெரியரை நானே சூஸ் பண்ணுறது. இன்னொன்று எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் பார்ட்னர் அமைச்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜேகே லைஃப் பார்ட்னர் சொன்னதும் அவங்கள பார்க்குறான். லைஃப் பார்ட்னர் எப்படி வரணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிள். நான் அவன்கிட்ட எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். பட் ஒன்றை தவிர அவனோட லவ், அது மட்டும் எனக்கு போதும். என் அப்பா அம்மா கிட்ட இழந்த எல்லா பாசத்தையும் அவன்கிட்ட நான் அனுபவிக்கணும். என்னோடய கெரியருக்கு கூட இருந்து அவன் சப்போர்ட் பண்ணணும். பிரச்சனைகளை பார்த்து ஓடுறவனாக இருக்கக்கூடாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிறவனாக இருக்கணும். எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படக்கூடாது. என் கூட நின்று என்னோடய சந்தோஷத்தில் மட்டும் இல்லாமல் என்னோடய கஷ்டத்தையும் அவன் ஷேர் பண்ணிக்கணும். அப்படி ஒருத்தவன் நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக அவனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சிக்கன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். சரி ஓகே, நான் என்னை பற்றி பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் கிளம்பட்டுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே ஹே டாக்டர் அம்மா அப்படின்றான்.
நீங்கள் ஒரு ஸ்மைலோட அவனை திரும்பி பார்க்குறீங்க. நீ சொல்லிட்ட, நான் சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் பரவாயில்ல பரவாயில்ல, நான் சொன்னதுக்காகலாம் நீங்கள் சொல்ல வேணாம். உங்களுக்கு எப்போ என் மேலே ட்ரஸ்ட் வருதோ அப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஜேகே, இங்கே பார், நான் அன்றைக்கி ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், ஐம் சாரி. ட்ரஸ்ட் இல்லாமலாம் இல்லை, நான் பர்சனலாகவே என்னோடய பர்சனலாக யார்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன், அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். அதை தான் அன்றைக்கே சொல்லிட்டியே, இட்ஸ் ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ட்ரஸ்ட் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறீங்க. அது என்றைக்கோ வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு அவன் பக்கத்தில் உட்காறீங்க. எனக்கும் உன்ன மாதிரி தான் அப்பா அம்மா இருந்தும் உனக்கு எப்படி இல்லாமல் இருக்காங்களோ, எனக்கு என் அப்பா அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனையே பார்க்குறீங்க. என்னோட லைஃப் உன்ன மாதிரி இல்லை, ரொம்பவே கஷ்டப்பட்டு, ரொம்ப அழுது, ரொம்ப போராடி வாழ்ந்துட்டுருக்க லைஃப் தான் என்னோடது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனையே பார்க்குறீங்க. ஆக்சுவலி உனக்காவது அம்மா அப்பான்னு சொல்லிக்கவாது இருக்காங்க, ஆனால் எனக்கு அப்படி இல்லை. அம்மா இருக்காங்க எங்கேயோ ஒரு மூலையில் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஜேகேவே பார்க்குறீங்க. எனக்கு தெரியுது நீ ஏன் அப்படி பார்க்குறன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படி இல்லை, நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. என் அப்பா இந்த விவசாயம் தான் பார்ப்பார், ரொம்பவே கஷ்டப்படுவார். இப்போ நான் எப்படி வெறும் நேச்சுரலாக ஆர்கானிக்காக எல்லாத்தையுமே விளைய வைக்கிறேனோ அந்த மாதிரி தான் என் அப்பாவும் பண்ணிகிட்ருப்பார். பெருசாக காசுலாம் வராது, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் எங்களை என்ன வளர்த்தாரு. பட் என் அம்மாவுக்கு அது பிடிக்கல. என் அம்மாவுக்கு ஆடம்பரமாக வாழணும் அப்படின்றது ஆசை. இந்த பணம் நகை அதெல்லாம் வாங்கணும், அதெல்லாம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒருத்தர். எப்போ பாரு அதுதான் வேணும் அதுதான் வேணும், அது இருந்தால் போதும் அப்படின்றது மட்டுமே யோசிச்சுட்ருப்பாங்க. ஆனால் என் அப்பாவுக்கு அப்படி இல்லை. ஆனால் என் அப்பாவுக்கு என் அம்மானா ரொம்ப பிடிக்கும். என் அம்மா என்ன கேட்டாலும் செய்வாங்க. உடனே செய்யலைனாலும் எவ்வளோ லேட் ஆனாலும் சரி பட் அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் என் அம்மாவுக்கு அது பிடிக்கல. அதுக்கு முன்னாடி என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி என் அம்மா வேற ஒருத்தவங்கள லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை மறைச்சி தான் அப்பாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அது அப்பாவுக்கு தெரியாது. அப்போ அம்மா இந்த மாதிரி சொல்லி அழும்போது தான் அப்பா அவங்களுக்கு டைம் கொடுத்தாங்க. எனக்கு இது தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு அப்பா அழுது நிறைய சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அம்மா என் அப்பாவை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்தது. சடனாக என்னாச்சுன்னு தெரியல, அம்மா என்னையும் என் அப்பாவையும் தனியாக விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட போயிட்டாங்க. அப்பாவுக்கு அம்மா போனதை நினச்சி ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எப்போவும் அழுதுகிட்டே இருப்பார், ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார், ரொம்ப கஷ்டப்படுவார். அவர் கஷ்டப்படுறது என்னால் பார்க்கவே முடியல. அப்புறம் ரொம்ப சின்ன பையன், எனக்கு என்ன சொல்லி ஆறுதல் செய்கிறதுன்னு கூட தெரியாது, அவ்வளோ கஷ்டப்படுவார். ட்ரிங்க்ஸ்க்கு ஒரு அளவுக்கு மேலே அடிக்ட் ஆக ஆரம்பித்ததுனால அவர் இறந்தும் போயிட்டார். அதுக்கப்புறம்லேருந்து என்னை என் தாத்தாவும் பாட்டியும் தான் வளர்த்துக்கிட்டு வராங்க. எந்த விவசாயத்தினால என் அம்மா என் அப்பாவை விட்டுட்டு போனாங்களோ அதே விவசாயத்தால் நான் இறங்கி வேலை செய்கிறேன். இதுதான் நான் பண்ணுவேன். என்ன நான் எப்படி இருக்கேனோ அப்படி ஏற்றுக்கிற ஒரு பொண்ணு வந்தால் கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் தான் ஒய்ஃபை தான் அப்பா அம்மா மாதிரி பார்த்துப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் என் ஒய்ஃபை என் அப்பா அம்மா மாதிரி பார்த்துப்பேன். ஆனால் அப்படி ஒரு லைஃப் கிடைக்குமான்னு தெரியலை. ஆனால்
நான் எப்படி இருக்கேனோ, என்ன அப்படியே ஏத்துக்கிற ஒரு பொண்ணா இருந்தா, கண்டிப்பா நான் ஏத்துப்பேன். அப்படின்னு சொல்றான். நீங்க ஜேகேவே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு டர்ன் பண்ணிட்டான். நீங்க யோவ் அப்படின்றீங்க. அவன் உங்கள திரும்பி பார்க்குறான். ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? அப்படின்னு கேட்குறீங்க. அவன் உங்களையே தான் பார்க்குறான். சொல்லு அப்படின்றீங்க. எல்எல்பி. ஓ! எல்எல்பி. அத படிச்சுட்டு நீ ஏன் இங்க ஒர்க் பண்ணணும்? அ எனக்கு புரியுது. நீ சொன்னதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நீ நெனைக்கிற மாதிரி இல்ல. ஆக்சுவலி நான் இதுலலாம் இருக்க மாட்டேன். எனக்கு எப்பல்லாம் கிளையண்ட் மீட் பண்ண வராங்களோ, இல்ல ஏதாச்சும் கேஸ் வருதோ, அப்ப நான் சிட்டிக்கு போயிட்டு கோர்ட்ல என்னோட சைட நான் ப்ரூவ் பண்ணிகிட்டுருப்பேன். மத்த டைம்லலாம் இங்க நிலத்துல நான் செய்வேன். ஓ! அப்ப 2 பிஸ்னஸ் அப்படின்றீங்க. அவங்கள மொறைக்கிறான். சரி, சரி, சரி. தப்பு தான் அப்படின்றீங்க. அவன் லைட்டா சிரிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் நார்மலா பேசிகிட்ருக்கீங்க. அப்படியே நீங்களும் உங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஜேகேவ பார்க்கல. நீங்களும் கிளம்பிட்டீங்க. பட் நீங்க சிட்டிக்கு போயிட்டு ஒரு 2, 3 டேஸ்லேயே ஜேகேவ மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இங்க ஜேகேவும் அதே தான். எங்க பார்த்தாலும் உங்களோட ஃபேஸ் தான். உங்க கூட இருந்தது தான் ஞாபகம் வருது. நீங்க அந்த நிலத்துல காலு ஸ்லிப் ஆகி கீழ விழ போம்போது, ஜேகே உங்கள கைத்தாங்கலா புடிச்சது, இளநீர் குடிச்சிட்ருக்கும்போது உனக்கு வேணுமான்னு நீங்க கேட்டது, அது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த 1 வீக்ல நீங்க என்னெல்லாம் பேசுனீங்களோ, அது எல்லாமே அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கும் சேம் அதே தான். எங்க பார்த்தாலும் ஜேகே தான் திரியிறான். ஜேகே கூட பேசினது தான் ஞாபகம் வருது. அவன் எப்பவுமே உங்கள டாக்டர் அம்மான்றது உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க அத நெனச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க எப்பவுமே. இப்படியே தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 மந்த் இருக்கும். அகெயின் அதே வில்லேஜ்க்கு உங்களோட சீனியர்ஸ்லாம் போறாங்க. நீங்க போல. ஜேகே அகெயின் இந்த வீக்குக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அது நீங்களா இருக்க மாட்டீங்களா? அப்படின்னு அவன் நெறைய ஏக்கத்தோட பார்த்துட்ருப்பான். ஆனா நீங்க இல்ல. ஆனா உங்க கூட ஒர்க் பண்ண மித்ரா இருக்கா. மித்ராவ பார்த்ததுமே ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பி. அவன் மித்ரா கிட்ட போகும்போது, அப்போ ஜேகே அண்ணா அ எப்படியோ உங்கள பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. என்ன ஞாபகம் இருக்கா? அப்படின்னு ஜேகே கேட்க. உங்கள எப்படிண்ணா நான் மறப்பேன்? உங்ககிட்ட நான் நெறைய பேசணும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் உள்ள சொல்லிட்டு வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள ஓடிட்டா. ஜேகேவும் சிரிச்சுக்கிட்டு நின்னுட்டுருக்கான். இப்போ அவளும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வரா. அண்ணா ஏதாவது குடிச்சுக்கிட்டே பேசலாமா? அப்படின்னு அவ சொல்லவும், ஜேகே லைட்டா சிரிச்சுட்டு, சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறான். அப்போ அண்ணா ஒயனக்கா இங்கேருந்து போன அவசரத்துல உங்க நம்பர வாங்க மறந்துட்டாங்களாமா. அதனால உங்க நம்பர் சொல்லுவீங்களாம். நான் அவங்ககிட்ட சொல்லிடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. அப்ப ஜேகேக்கு ம் என்ன விட அவளுக்கு சிட்டிக்கு போறது தானே இஷ்டம். அப்புறம் எதுக்கு நம்பர்? நான் நம்பர்லாம் குடுக்க முடியாது. அப்படின்ற மாரி மனசுல நெனச்சிட்டுருக்கான். அண்ணா உங்கள தான் நம்பர் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஜேகேவும் அவனோட நம்பர சொல்றான். சரி ஓகேண்ணா. நான் வயனக்கா கிட்ட குடுத்துடுறேன். அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரம் மித்ரா கிட்ட பேசிட்டு அங்கேருந்து போறான். இங்க நீங்க அங்க இருக்க பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கும் பிஸி, அங்க மித்ராக்கும் பிஸி. ஸோ ஒரு 2, 3 டேஸ்க்கு 2 பேருமே சரியா பேசிக்க முடியல. ஒன் ஃபைன் டே நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க. அப்போ மித்ராக்கு கால் பண்றீங்க. வயனக்கா நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நெனச்சேன். நீங்களே பண்ணிட்டீங்க. நான் உங்களுக்கு நம்பர் ஷேர் பண்றேன். ஜேகே அண்ணா நம்பர் வாங்கிட்டேன். ஏய்! நானே உனக்கு கால் பண்ணா தான் உனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருமாடி? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. அக்கா உங்களுக்கே தெரியும்ல, உங்க கூட வந்திருந்தாவது எல்லா ஒர்க்கும் நீங்க பார்த்துருப்பீங்க. நான் ஃப்ரீயா இருந்திருப்பேன். ஆனா உன்னோட சீனியர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? ஐயோ! கடவுளே! எல்லா ஒர்க்கும் என்கிட்ட குடுத்து என்ன சாவடிக்கிறாங்க. நான் என்ன பண்ணட்டும்? நீ தானே சொன்ன சீனியர்ஸ் கிட்ட போறது நல்லா இருக்குன்னு சொல்லி. அனுபவி. ஃபர்ஸ்ட்டு நம்பர சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்றீங்க. அவ அதுதானே உங்களுக்கு உங்க காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்றா. என்னது? ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் சீக்கிரம் சென்ட் பண்ணுறி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டிங்க. இப்போ தான் அவங்க நம்பரை சென்ட் பண்ணிட்டா. நீங்கள் அந்த நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணுறீங்க. நம்பர்
தப்பா இருக்கு. சரி பார்க்கவும், சரி பார்க்கவும்ன்னு வருது. நீங்க என்னடா இது! அவ அனுப்பிச்ச நம்பர தானே நம்ம போட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அகைன் நம்பர செக் பண்றீங்க. அதில 9 நம்பர் தான் இருக்கு. இன்னொரு நம்பர் காணோம். அகைன் மித்ராக்கு கால் பண்ணி அவகிட்ட கத்திட்டுருக்கீங்க. "அக்கா, ஜேகே அண்ணா சொன்னது தான் நான் உங்ககிட்ட குடுத்தேன். அவரு சொன்ன நம்பர் தான் நான் கரெக்ட்டா தான்க்கா போட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றா. "ஏய்! அவன் சொன்னத நீ மறந்துருக்கலாம். அல்லது மிஸ் பண்ணியிருக்கலாம். அவன எப்பயாச்சும் பார்த்தீன்னா அகைன் கேளு." அப்படின்னு சொல்றீங்க. சரி ஓகேக்கா அப்படின்னு அவளும் சொல்றா. இப்போ நீங்க சும்மா உட்காந்துட்ருக்க முடியல. சரி ஒரு நம்பர் தானே எப்படியும் 0லேருந்து 9க்குள்ள தான் இருக்கும். நம்மளே செக் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு 1லேருந்து 6 வரைக்கும் போட்டு பார்க்குறீங்க. எல்லாமே ராங் நம்பர், ராங் நம்பர். ஒரு சிலர் உங்கள திட்டவும் செய்றாங்க. உங்களுக்கு அப்படியே செம்ம கடுப்பாகுது. அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு நம்பர போடுறீங்க 8ன்னு சொல்லி. அத போட்டுட்டு காதுல வச்சுட்டு ரிங் போயிட்டே இருக்கு. கட் ஆகுது. அகெயின் பண்றீங்க. நீங்க இப்போ அந்த சைட்லேருந்து கால் அட்டெண்ட் ஆகுது. நீங்க ஹலோ அப்படின்றீங்க. அப்ப அந்த சைட்லேருந்து ஹலோ அப்படின்னு வருது. ஜேகே அப்படின்னவும், "ஏய் டாக்டர் அம்மா, என் நம்பர் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்ட போல" அப்படின்னு சொல்றான். ஜங்குக், இது என்ன விளையாட்டு? 9 நம்பர் தான் குடுத்துருக்கேன். ஒரு நம்பர் கண்டுபிடிக்க நான் எவ்வளோ அவஸ்தைப்பட்டேன் தெரியுமா? அப்படின்னு சொல்றீங்க. பின்ன போன அவசரத்துல நம்பர் வாங்கல அப்படின்னு சொல்லி மித்ரா கேட்குறா. அப்போ என்னை விட உனக்கு உன் சிட்டிக்கு போறது முக்கியமா? அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நீங்க என்னது? அப்படின்றீங்க. ஒண்ணும் இல்ல விடு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் நார்மலா பேசிட்டு, அதுக்கப்புறம் கால கட் பண்ணிட்டீங்க. இப்படி தான் உங்களோட டேஸஸ்ல ஸ்கிப் ஆகியிருக்கும். ஒன் ஃபைன் டே ஜேகே நீங்க இருக்க சிட்டிக்கு அவங்க பாட்டிய தான் கூப்பிட்டுட்டு வரான். நீங்க என்னாச்சு ஜேகே? பாட்டிக்கு கேன்சர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ற? ம். உன்னோட சீனியர்ஸ் செக் பண்ணிட்டு, இது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போணும். அங்க ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணுவாங்க. இங்க அதுக்கான ஃபெசிலிட்டீஸும் கிடையாது. நீ அங்க கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். சரி ஓகே ஜேகே நான் செக் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிடுறீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ஜேகே கிட்ட வரீங்க. ஜேகே நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேட்குறியா? அ சொல்லு வயன். ஆக்சுவலி பாட்டிக்கு இது லாஸ்ட் ஸ்டேஜ். வயன். நீ பயப்படாத. இது ஆப்ரேஷன்ல சரி பண்ணிடலாம். அப்போ சீக்கிரம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். அப்படி இல்ல ஜேகே நான் சொல்றது கேளு. இவங்க வயசானவங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் இவங்களால அத தாக்கு பிடிக்க முடியாது. பட் டேப்லெட்டால கொஞ்ச நாளைக்கு அவங்கள உயிரோட இருக்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் அழறான். நீங்கள் ஜேகே அழாத ஜேகே ப்ளீஸ் அழாத அப்படின்றீங்க. எனக்குன்னு இருக்கிறது என் பாட்டி மட்டும்தான் ஒயன். இப்போ அவங்களும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழறான். நீங்கள் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணி அழாத அழாத ஜேகே அழாத அப்படின்றீங்க. என்னால் முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழறான். நீங்கள் அவன் பேக்கை தட்டி கொடுத்துக்கிட்டே நான் இருக்கேன் சரியா? நான் இருக்கேன் அழாத. என்ன ஆனாலும் சரி நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்றீங்க. ஜேகே அது எப்படி எடுத்துக்கிட்டான்னு தெரியல. செம்மையாக டைட்டாக ஹக் பண்ணி அப்படி அழறான். அதுக்கப்புறம் அவனே கொஞ்ச நேரத்தில் காம் டவுன் ஆகி உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணுறான். அவன் ஐஸ் எல்லாம் அப்படி ரெட்டாக இருக்குது. நோஸ் எல்லாம். நீங்கள் ஜேகே ஆர் யூ ஓகே அப்படின்றீங்க. அவன் ஜஸ்ட் நாட் மட்டும் பண்ணுறான். சரி வயன் நீ இது பாட்டிக்கிட்ட சொல்லாத. ஜஸ்ட் நார்மல் தான் அப்படின்னு மட்டும் சொல்லிவிடு சரியா? டாக்டர்ஸ் போய் எனக்கு தெரியும். சரி ஓகே டாக்டர்ஸ் பொய் சொல்லக்கூடாது தான். பட் உனக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்புறம் ஜேகே ட்ராவல் பற்றிக்கு பண்ண வேண்டாம். ஒரு 2-3 வீக்ஸ்க்கு இங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமாட்டுக்கு நீ போ சரியா? அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேவும் சரின்னு சொல்லிடுறான். ஒரு 2-3 வீக்ஸ் நீங்கள்
ஜேகேவோட பாட்டிய நல்லாவே டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. அவங்க கூட இருந்து ஒவ்வொன்னுத்தையும் பார்த்து பார்த்து செய்றீங்க. உங்களுக்கு பேஷண்ட்ஸ் இருந்தாலும், அவங்கள எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா நீங்க இங்க தான் வரீங்க. அவங்களுக்கு சாப்பாடு குடுக்குறது, அவங்ககிட்ட நல்லா பேசுறீங்க, அவங்கள நல்லா சிரிக்க வைக்கிறீங்க, எல்லாத்தையுமே பண்ணிட்டுருக்கீங்க. இது ஜேகேக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒன் ஃபைன் டே நீங்களும் ஜேகேவும் நின்னு பேசிட்டுருக்கீங்க ஒரு பிளேஸ்ல. அப்போ ஜேகே, "வயன், ம். நீ என்ன டாக்டர் அம்மான்னு கூப்பிடுறியா?" அப்படின்னு சொல்றீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே, "அ டாக்டர் அம்மா" அப்படின்னு சொல்றான். நீங்க சிரிச்சுக்கிட்டே, "சொல்லு ஜேகே" அப்படின்றீங்க. அப்ப, ம் "நான் வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ தப்பா எடுத்துக்கலன்னா, நான் பேசலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "என்ன நீ இப்படி ஃபார்மலா பேசிட்டுருக்க? நான் தானே சொல்லு" அப்படின்றீங்க. அவன் நார்மலா சிரிச்சுக்கிட்டு, "ம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டார்ட் பண்றான். "வயன், என்கிட்ட நீ ஒன்று சொன்ன. ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "என்னது?" அம் "இல்ல, உனக்கு அப்பா, அம்மா பாசம் கிடைக்காததுனால, உனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் அவன் என்ன அப்பா, அம்மா பாசத்த தந்து பார்த்துக்கிறவனா இருந்தா, என்னோட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லயும் அவன் இருக்கணும். என்னோட சந்தோஷத்துல மட்டும் இல்லாம, என்னோட சோகத்துலயும் அவன் என் கூட இருக்கணும். அப்படி ஒருத்தன் இருந்தா, நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொன்னேன்ல." "ம். அது நானா இருந்தா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்க ஜேகேவிய தான் பார்க்குறீங்க. "ஆமா வையன். நான் உன்ன லவ் பண்றேன்." இது எப்போ நான் ரியலைஸ் பண்ணேன்னா, நீ என்னோட வில்லேஜ்லேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம், உன் கூட இருந்த டேஸஸ்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு. உன்னை பற்றி நான் எவ்வளோ நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேனோ, அப்போ தான் என் மனசில் நீ அதிகமாக வர. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. எங்கே பார்த்தாலும் நீ தான் இருக்கே. சாப்பிட தோணல, தூங்க தோணல, பசிக்க மாட்டேங்குது. எந்த ஒர்க் பண்ணாலும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அப்போ என் பாட்டிக்கிட்ட கேட்டதுக்கு, அதுக்கு என் பாட்டி சொன்னாங்க, நம்ம ஒருத்தரை உண்மையாக நேசிச்சோம்னா, அப்போ தான் இந்த மாதிரிலாம் தோணும்னு சொல்லி. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி. "ஐ லவ் யூ வயன்" அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஜிகேவியே பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு புரியுது. என்னடா இவன் இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இப்போ இப்படி சொல்கிறான் தானே நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என் பாட்டியை நீ நல்லா பார்த்துக்கிற. என் பாட்டியவே நீ இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன்னா, அப்போ நீ என்ன இவ்வளோ நல்லா பார்த்துப்ப. எனக்கு அப்பா அம்மா பாசம் கிடைச்சதே இல்லை. நான் சின்ன பையனாக இருக்கும்போது என் அப்பா என் கூட இருந்தார். அதுக்கப்புறம் என் அப்பாவும் இல்லை, என் அம்மாவும் இல்லை. நான் ரொம்ப தனியாக தான் இருந்தேன். நான் கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பேன் வையன். நான் எப்படி உனக்கு ஒரு நல்ல அப்பா அம்மாவா, ஒரு நல்ல புருஷனா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேனோ, அதே மாதிரி நீயும் எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா, எனக்கு ஒரு நல்ல அம்மாவா, நல்ல ஒரு அப்பாவா இருப்பேன்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் வையன், என் மேலே எந்த கோவமும் படாமல் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறியா? அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறான் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அவன் கேட்குறான். பட் நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம திரும்பி போகிறீங்க. அவன் போகிற உங்களே தான் பார்க்குறான். ஜேகே, நீங்கள் போகிறத பார்த்தா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் உங்களுக்கு டைம் வேணும் அப்படின்றதுக்காக அவன் எதுவுமே சொல்லாமல் அவனும் டேர்ன் பண்ணி போகிறான். இங்கே உங்கள் சைடு பார்த்தா நீங்கள் செம்மையாக சிரிச்சுக்கிட்டே கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு டேர்ன் பண்ணி, "யோ" அப்படின்றீங்க. ஜேகே உங்கள் வாய்ஸை கேட்டு திரும்பி பார்க்குறான். "யோ மாமா, என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற?" அப்படின்றீங்க. அவ்வளோதான், ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவன் எ என்ன சொன்ன வயன்? "என்ன எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவன் உங்கள பிடிக்கிறதுக்காக உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் ஸ்பீடாக ஓட்டுறீங்க. அவன் உங்கள துரத்திக்கிட்டே ஓடி வரான். கிட்டே இருக்கான். நீங்கள் அவன் கையில் சிக்காம ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஃபைனலாக 2 பேருக்குமே ப்ரீத் பண்ண முடியாமல் ஸ்டாப் ஆயிட்டீங்க. அவன் அப்படியே பொறுமையாக உங்ககிட்ட நடந்து வரான். அப்போ நீங்கள் ஜேகேவியே பார்க்குறீங்க. "அப்போ நீ என்ன லவ் பண்ணுறியா?"
அப்படின்னு கேட்குறான். நீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் உங்கள டைட்டா ஹக் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணுறான். ஐ லவ் யூ ஒயன். ஐ லவ் யூ ஜேகே அப்படின்றீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே உங்க லிப்ஸில் கிஸ் பண்ண வரான். அப்போ ஒரு பைக் ஹார்ன். நீ 2 பேரும் ஃப்ளின்ச் ஆகி திரும்பி பார்க்குறீங்க. அந்த பைக் பாட்டுக்கு போயிருச்சு. அப்போ தான் உங்க 2 பேருக்குமே நீங்க எங்க இருக்கீங்கன்றதே தெரியுது. நீங்க 2 பேருமே ஷையா ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே உங்க ஹேண்ட ஹோல்ட் பண்ணி ஒரு பிளேஸ்க்கு கூட்டு போறான். அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப உங்கள கிஸ் பண்ண கிட்ட வரான். நீங்க "இதெல்லாம் கூட தெரியுமா உனக்கு?" அப்படின்னு கேட்குறீங்க. "ஏன்டி இதெல்லாம் தெரியாதா என்ன?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அ வெ இல்ல அம் வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு அவ்வளவா எதுவும் தெரியாதுன்னு நெனச்சேன். நான் வில்லேஜ் ஆளு தான். படிச்சதெல்லாம் சிட்டி தான். சிட்டில என்ன நடக்கும்னு நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவன் நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கும்போது உங்கள் லிப்ஸில் டீப்பாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவ்வளோதான் மிஸ். இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அகெயின் நான் ஒரு ஒன் ஷாட்டில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல். பாய்.